3 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் டாக் டாக் டிஜேசி சேனலில் ஒரு வீடியோவா வந்துட்டேன்ல, திரும்ப வந்துட்டேன். பல கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில் வரும் போகும் நிலைக்காது, அது உண்மை. வாழ்க்கை ஒரு வட்டம் தானே எப்பயுமே. ஸோ ஓகே காய்ஸ், 3 வருஷம் என்னடா யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவும் போடலை அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், மெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டை மறந்தனாலையும் மெயில் ஐடியுடைய ஃபோன் நம்பரை நான் மிஸ் பண்ணனாலையும் மறந்தனாலையும் எங்கேயும் எழுதி வைக்கல, ஃபோன் நம்பரை மாற்றிட்டேன். அதனால எனக்கு டாக் டாக் டிஜேசி சேனலை ரெக்கவரி பண்ணிக்க முடியாமல் போச்சு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஒன்று இருந்திருக்குமே அப்படின்ட்டுங்க. ஆமாம், அதுவுடைய பாஸ்வேர்டையும் நான் மறந்துட்டேங்க. அதனால தான் 3 வருஷமாச்சு. எனக்கும் வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் துன்பங்களில் வரும் போவும் நிலைக்காது. ஸோ அதனாலையும் வீடியோ அப்லோட் பண்ண எல்லாம் போயிடுச்சு. யூடியூப் சேனலை ரெக்கவரி பண்ணிக்க முடியாமல் போச்சு. 2 நாளுக்கு வந்து என் பழைய நோட் புக் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து சும்மா அப்படியே பரட்டி பார்த்துக்கிட்டு போனேன். என்னடா அது கொப்பியில் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்க்க, அதில் என் டயலாக் நம்பர் ஒன்று எழுதியிருந்தேன். ஸோ இந்த நம்பர் தான் இந்த யூடியூப் சேனலுடைய இந்த மெயில் ஐடியுடைய ஃபோன் நம்பராக கொடுத்துருப்பணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுங்க. அந்த டவுட் மாதிரியே டயலாக் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஃபோன் நம்பரை திருப்பி எடுத்து கொண்டு வந்து நேற்று நான் ஃபோனில் போட்டு சிம் ஆன் பண்ணி ரெக்கவரி பண்ணி பார்த்தேன். மேலே ரெக்கவரி ஆச்சுங்க. டாக் டாக் டிஜேசி உடைய மெயில் ஐடியுடைய ஃபோன் நம்பர் இதுதான் அப்படின்னு ஆன பிறகு, ரெக்கவரி ஆன பிறகு இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். காய்ஸ், கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு நான் டிஜேசி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பித்தேன். எதுவுமே தெரியாது, அடித்தரமாக எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நான் அப்போ மலேசியாவில் டிஜே இருந்தேன், ப்ரொஃபஷனல் டிஜே. அப்போ ரீமிக்ஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலுக்கு சும்மா போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் போட்டுட்டு இருந்தேன். என்ன அறியாமலே சப்ஸ்கிரைபர்ஸ் 2400 பேர் இருந்தாங்க அந்த சேனலில். கிட்டத்தட்ட நான் ரீமிக்ஸ் பண்ணி போட்ட பாட்டு 60,000 வியூவர்ஸ் அப்படி வந்துருந்துச்சு. ஆனால் என்னன்னா, எனக்கு அந்த சேனலை தொடர்ந்து செஞ்சுக்கலாம் போயிடுச்சு. காப்பிரைட் இஷ்யூ 2 தடவை 3ஆவது தடவை ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்க. அப்போ பேண்டு பண்ணப்பட்டுருச்சு அந்த சேனல். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சேனல் அப்படியே போக கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண சேனல் தாங்க டாக் டாக் டிஜேசி. டாக் டாக் டிஜேசி சேனலை பார்த்தீங்கன்னா, நான் அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். சினிமா சம்மந்தமாக போட்டிருப்பேன், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக போட்டிருப்பேன், ஃபுட் ரிவ்யூ போட்டிருப்பேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி தாங்க இனிமேலும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபுட் ரிவ்யூவாக இருக்கலாம், ட்ராவலிங் வ்ளாகாக இருக்கலாம், பொலிட்டிக் பற்றி இருக்கலாம், சினிமா நியூஸாக இருக்கலாம், கிரிக்கெட் நியூஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் எதாக இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணுவேன். எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தாலும் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்போதும் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை யாராவது புதுசாக இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ இன்னொரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இனிமே நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மஸ்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணப்படும். ஈவினிங் 4:30 டு ஈவினிங் நைட் 8:30க்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்போது மாதிரி நான் சொல்கிற மாதிரிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தாங்க நாங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம், முன்னாடி வரலாம். ஸோ அப்போ தான் என்கரேஜாக இருக்கும், நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் டிஜேசி.